இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வேலையாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இவங்க எப்படியும் கொடுத்து 6 மாதம் கிட்ட ஆகும். கொஞ்சம் அவசரப்படுத்தாமல் இருந்ததுனால சரி மெதுவாக தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆனுவல் டே வருது அப்படிங்கவும் உடனே ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்கிட்ட 4 சாரீ கொடுத்துருந்தாங்க. 3 சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு சாரீ ஓரம் மட்டும் அடிச்சிருக்கேன். இந்த சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்டே சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டாங்க. லைனிங்லும் நம்மளே தான் எடுத்துக்கிட்டோம். லேஸ் ஒர்க் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டுப்புடவை மாதிரியான லுக்கு தான். இந்த சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான். இதுவுமே ரெட்டவரி ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே இருந்தால் போதும், எனக்கு ரொம்ப வந்து ஹெவி ஒர்க்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு சாதா சாரீ தான். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டான கலரு மெரூன் கலர் எடுத்துக்கிட்டேன் ப்ளவுஸு. இந்த 3 ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் நவ்யா மிஸ்ஸுக்காக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். ரொம்ப நாள் ஆகிடுச்சு கொடுத்து, அவங்களே கால் பண்ணி கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. சும்மா இல்லை, ஏற்கனவே தைச்சிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு அர்ஜென்ட்டுன்னு கேட்கவும் அதை தைச்சிட்டு இது வெயிட்டிங்லேயே இருந்ததுனால என்னால் தைக்க முடியல. இதை இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் கையில் வாங்கிட்டு தேங்க்யூ மேம், ப்ளவுஸ் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நாள் கழித்து கொடுத்துட்டேன். அது மட்டும்தான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மற்றபடி ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு நான் போட்டு பார்த்துட்டு சொல்லலை, கையில் வாங்கிக்கிட்டாங்க.